இலங்கையை ஆட்சி செய்த கடைசி மன்னரின் நினைவு தினத்தன்று ஜனவரி 30 மன்னரின் அடக்கஸ்தலத்தில் மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் செய்யும் குருபூஜையை நிறுத்தப்பட வேண்டும். மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இத்தினத்தன்று லயன் வி அசோக்குடைய ஒவ்வொரு தடவையும் புதிய புதிய திட்டங்கள் அறிமுகமாகவும் நாளுக்கு நாள் வித்தியாசமாக இருக்கும். காரணம், அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவைகளை அடையாளப்படுத்தி காட்ட முன் வருவார்கள். அந்த அடையாளத்தில் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னருடைய அடக்கஸ்தலம் அதற்கான தொடர்பு சம்பந்தம் எதுவுமே இருக்காது. இவர்கள் காட்டும் அடையாளத்துக்கும் மன்னருடைய அடையாளத்துக்கும் வாரிசென்ற அடையாளத்துக்கும் இவர்கள் ஊடகங்களுக்கு வெளி உலகத்துக்கும் காட்டும் அறிமுகம் அது. மன்னருடைய வாரிசுக்கான அடையாளம் கிடையாது. அது வெளி உலக மக்களை நம்ப வைக்க வேண்டியதுக்காக வேண்டி ஆடும் நாடகம். இந்த முதியவரும் லயன் வி அசோக் இருவரும் பங்காளிகள். இருவரும் கூட்டாக சேர்ந்து நடத்தும் நாடகம். இக்கூட்டத்துக்கு வரும் பொதுமக்களை ஊடகங்களையும் ஏதோ ஒரு கதையை சொல்லி அடையாளத்தை காட்டி அதை நம்ப வைப்பது இவர்களுடைய வேலை. இவர்கள் மன்னரின் வாரிசு கிடையாது. இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரினதும் பட்டத்தரசினதோ இல்லை ஏனைய முத்தன் மன்னருக்கு 4 மனைவிமார்கள், அவர்களுடைய வாரிசோ கிடையாது. பட்டத்தரசியை தவிர ஏனைய 3 மனைவிமார்களுடைய வாரிசோ கிடையாது. லயன் வி அசோக் மன்னரின் 3வது மனைவியின் சகோதரியின் வாரிசாகும். இன்றும் கூட அடையாளமாக இலங்கையில் துணிகளை செலவு செய்யும் தொல்லை செய்து வருகின்றார்கள். புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் இவர்கள் வாரிசு கிடையாது. ஆனால் இவர்கள் இவ்வளவு காலமாக மன்னரின் வாரிசு என்று அடையாளப்படுத்தி வந்தார்கள். ஆனால் அதற்கான அடையாளம் எதுவுமே கிடையாது. மன்னரின் வாரிசு இலங்கையில் மூத்த மகளின் வாரிசு ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க முதியான்சல் ஆகிய வம்சாவளியில் உள்ளார்கள். இந்த முதியவரும் லயன் வி அசோக்கும் ஒவ்வொரு தடவையும் இவர்கள் ஏதோ ஒன்றை அடையாளப்படுத்தி வெளி உலகத்துக்கு காட்டும் ஒரு நாடகமாகும். நன்றி.